ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹோம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், வீட்டில் சமைக்கிற அரிசி. அது இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஊற வச்ச அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். ஈஸியாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை புதினா தழை சேர்த்து கலந்து விட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.